அருள்மிகு ஸ்ரீ மூங்கிலன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் மேற்கு மலைத் தொடர்ச்சி அடிவாரத்தில் மஞ்சள் ஆற்றங்கரை ஓரத்தில் அழகாகவும் அமைதியாகவும் பசுமையாகவும் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இங்கு அன்னை காமாட்சி அம்மன் மூங்கில் மரங்களுக்கிடையே சுயம்புவாக காட்சி தந்ததால் இத்தலத்தின் அம்மனின் பெயர் மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடையாவது இத்திருத்தலத்திற்கு சென்று வர வேண்டும். தன்னுடைய கர்ம பலன்களை தீர்க்க காமாட்சி அம்மன் இங்கு அருள் புரிகிறார். ஒருவனின் கர்ம பலனை முற்றிலுமாக நீக்கி அவன் வாழ்நாளில் இன்பமயமாய் வாழ காமாட்சி அம்மன் இங்கு அருள் புரிகிறார். பக்தர்களுக்காகவே சுயம்புவாக தோன்றியவர் அன்னை காமாட்சி அம்மன். மாசி மாதம் இங்கு அம்மனுக்கு சிறப்பாக விளங்குகிறது. மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறார்கள். இங்கு தன்னுடைய கர்மபலன் நீங்க நெய் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இத்திருத்தலத்தில் அம்மனுக்கு நெய் உகந்ததாக கருதப்படுகிறது. நெய் ஏற்றுவதற்கு தனியாக ஒரு தொட்டில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. நெய் ஊற்றுவதற்கு நெய் தீபமே இங்கு பிரதானமாக விளங்குகிறது. இங்கு தல விருட்சமாக மூங்கில் மரம் பிரதானமாக விளங்குகிறது. மூங்கில் மரம், மூங்கில் மரம் அருகாமையில் வில்வ மரம் அமைந்துள்ளது. தலவிருட்சம் மூங்கில் மரமாக விளங்குகிறது. இங்கு நாகவல்லி மரமும் அமைந்துள்ளது. இங்கு அம்மன் கருவறையில் அம்மன் உருவச்சிலையோ விக்கிரகமோ கிடையாது. கருவறைக்குள் அம்மன் பெட்டி வடிவில் இருக்கிறார். இங்கு கருவறை கதவு மூடப்பட்டு அதன் முன் சூலத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள். மூடப்பட்ட கதவுக்கே பூஜை செய்யப்படும் தனித்துவம் வாய்ந்த தலமாகும். திருத்தலத்தின் முன்புறம் அழகான மஞ்சளாறு ஓடுகிறது. இந்த புண்ணிய நதியில் நீராடிவிட்டு அம்மனை தரிசிக்கலாம். ஆற்றங்கரை முன் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் அரச மரத்தடியில். அதன் அருகாமையில் சிவபெருமான் ஆதி காசி லிங்கேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம். வாழ்நாளில் புண்ணியம் சேர்ப்பதற்காக இத்தலத்திற்கு வருகை தந்து அனைவரும் புண்ணியத்தை சேர்ப்பீராக. இத்திருத்தலம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தேவதானப்பட்டியில் அமைந்துள்ளது. தேவதானப்பட்டி ஸ்டாப்பிலிருந்து தோராயமாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மஞ்சள் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தூய்மை வாய்ந்த நீர். இந்த நதியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஓடும் மீன்கள் நாம் நீராடும்போது நம் கால்களை கடிக்கும், நம் கர்ம வினைகளை குறைக்கும். இந்த மஞ்சளாற்றுக்கு காமாட்சி அம்மன் ஆறு என்றும் பெயர் இருக்கிறது. காமாட்சி அம்மன் ஆறு என்று தான் அனைவரும் சொல்கிறார்கள். இந்த நதியில் நீராடினால் காமாட்சி அம்மனின் அருள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்.
புண்ணியத்தை தேடி செல்பவர்கள் காமாட்சி அம்மனை தூய பக்தியுடன் நாடி வாருங்கள். கோடி புண்ணியம் கிடைக்க காமாட்சி அம்மன் அருளை பெறுங்கள். காமாட்சி அம்மன் அருள் இருந்தால் ஜகத்தையும் ஆட்சி செய்யலாம். தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இது காமாட்சி அம்மனை சாட்சி.